வணக்கம் மீன ராசி அன்பர்களே. மீன ராசி அப்படின்னா ரெண்டு மீன் அப்படி சுறுசுறுப்பா போயிட்டே வரும் மீன் தொட்டியில், அது நல்லா மனசு வந்துடும். அப்படி நல்லா சுறுசுறுப்பாக பேர் போனவர் நீங்கள். உங்களுக்கு இந்த பாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கால் பிரச்சனைகள் எல்லாம் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. 12ஆம் இடம் மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ம சனி அப்படிங்கிறது இதனுடைய எஃபெக்டை காட்டுறதுன்னு தெரியுது. சுக்கரன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வில் பவரோடு இருந்தாலும் எட்டுக்குரியவன் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய தன்மையினாலே சில சிக்கல்களை உங்களுக்கு காலிலே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். மனதினாலும் அதனால கொஞ்சம் சிக்கல் உண்டு, பல்லிலே வலி உண்டு, பல் பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பல் சொத்தை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ட்ரீட் பண்ணிக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியனில் 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அப்படின்னாக்கா உங்களுக்கு 6க்குரியவன் 2லேன்னு சொன்னாக்க கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். புதுசாக கடனை பற்றின யோசனைகள், வாங்கலாமா வேண்டாமா, பண்ணலாமா போனாமா, குடும்பத்துக்காக பண்ணணுமே, இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய கடன்கள் அப்படின்னு ஒரு செட்டு லைனாக பண்ணுறீங்க. வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பண்ணணுமே, அதுக்காக ஒரு கடன் வாங்கணுமே, நிறைய கடன்களை பற்றின பைஃபர்கேஷன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறதுனால் இந்த வாரத்திலே கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா போதும். 3ல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனே கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துட்டீங்க போதும். உங்கள் ராசியே கேது பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு அனுகிரகமான சூழ்நிலைகள் உண்டு. 2ஆம் இடத்துக்காரர் 5ல் உட்கார்ந்து இருப்பது அப்படின்னா 2-5 தொடர்பு நார்மலாக லாபத்தை கொடுப்பதாக அமைவது, அதனால் பைசா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்துலேருந்து தான் நமக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறார். அதனால் கொஞ்சம் படிப்பினைகள் எல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனசில் சில சூழல்களும் அதனால் வரக்கூடிய வாழ்வுகளே சில நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத மனசில் வைத்துக் கொள்ளலாம். இந்த வாரத்தில் நிறைய விஷயத்தில் சிக்கல் இருக்கும், சில சிக்கல்கள் தெளிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டீங்கன்னா இந்த வாரம் போது கிளஸ்டராக இருக்குன்னு மனதில் வந்துடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யமாக அப்படி தான், ரொம்ப ஈசிப்பீங்க, ஒரு 2 பேர் சண்டை போடுப்பீங்க, அப்படி காரசாரமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும் அப்படிங்கிறது புரிகிறது. அப்போ பாருங்க, ஒரு மிக்சடான வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தினுடைய தன்மையினால் பார்க்கும்போது 2, 6 என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைவதும், நீல கலர் வெள்ளை கலர் அப்படிங்கிறது ஒரு நிறங்களாக அமைவதும், குருவின் அருளாலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையிலே தன்மையை மாற்றுவதாக அமைவதாலும் இந்த வாரத்திலே சுபிட்சங்களும் பலவிதமான நன்மைகளும் பெருகி உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் நிறைவாக அமைவதாக வாழ்க வளர்த்துடும். ஆமாம்.